ஹாய் விவர்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் சாதனை படைத்தது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் நிறுவனம். இந்த ஸ்பேஸ் நிறுவனம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மே மாதம் 31 ட்ரூ டிராகன் என்ற விண்கலத்தை பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட்டில் இதை செலுத்தினாங்க. அந்த விண்கலத்தில் 2 நாசா வீரர்கள் பாப் பென்கன் மற்றும் டக் ஹார்லி அப்படின்ற 2 விண்வெளி வீரர்களை நாசா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க. அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை ஆய்வு செஞ்சுட்டு அங்கேயே 2 மாதம் தங்கியிருந்தாங்க. இவங்க ஏறக்குறைய இப்போது ஆகஸ்ட் மாதம் 3 பாப் பென்கன் டக் ஹார்லி இவங்க 2 பேரும் பூமிக்கு திரும்பினாங்க. அதிகாலை ஏறக்குறைய ஒரு 5 மணிக்கு ட்ரூ டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிஞ்சு பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சுது. திட்டமிட்டபடி என்ன ஆச்சு அப்படின்னா, மெக்சிகோ வளைகுடாவில் பேராஷூட் உதவியோட அதிகாலை 12-18 மணிக்கு பூமியை சேர்ந்துச்சு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கடந்த 45 வருஷத்தில் வர்த்தக ரீதியாக வடிவமைக்கப்பட்ட விண்கலம் மூலம் நாசா விண்வெளி வீரர்கள் பூமிக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இதுதான் முதல் முறை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். கடலில் விழுந்த அந்த விண்கலத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் குழுவினர் அதுலேருந்து மீட்டு அவங்கள பத்திரமா பாதுகாத்தாங்க. அதுலேருந்து 2 அந்த விண்வெளி வீரர்களையும் மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க. ஹெலிகாப்டர் மூலம் ஹூஸ்டன் அப்படின்ற இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்த அதிகாரிகள் மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்கள ரொம்ப உற்சாகமாக வரவேற்றாங்க. அப்போது அவர்களை வரவேற்ற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய CEO எலான் மாஸ்க் அப்படின்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவன் கிடையாது, இருந்தாலும் இவங்க பாதுகாப்பாக திரும்ப வேணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப இவங்களை பிரார்த்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் கூட ட்விட்டரில் இவங்களுக்கு வாழ்த்து செய்தி பதிவிட்டிருக்காரு. 2 மாதம் விண்வெளி வீரர்கள் ஆராய்ச்சியை முடிச்சுக்கிட்டு வெற்றிகரமாக திரும்பிய இவங்களுக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டினார். கண்டிப்பாக சாதிக்க முடியும், மனிதனால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிறுவனம் அனுப்பிய விண்கலம், அவங்க அதில் பயணித்த அந்த விண்வெளி வீரர்கள், இவங்க எல்லாரையும் நாம் நினைவு கூறுவோம். இவங்கள மாதிரி நாமளும் சாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அனைவருக்கும் வாழ்த்து. வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றத பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்க நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.